guys, welcome back to Priya Ram Vibes. So இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான போட்டோ ஷூட் தான் பார்க்க போறோம். எங்க குட்டி பாப்பாவோட போட்டோ ஷூட் இது. ஆக்சுவலி செகண்ட் மந்தோட போட்டோ ஷூட் இது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, அதுவும் முக்கியமா 90s கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தீம்ல தான் எடுக்க போறோம். என்ன தீம்னு வந்து பாத்தீங்கன்னா மரியோ. ஸோ மரியோ கேம்ஸ் வந்து நிறைய பேர் விளையாடி இருப்பீங்க. 90s கிட்ட தான் கண்டிப்பா விளையாடி இருப்பீங்க. ஸோ அவங்க அம்மா அப்பாவும் 90s கிட்ன்றதுனால கண்டிப்பா இந்த தீம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருக்காங்க. அதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நாங்கள் நிறைய ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ரிப்ரேஷன் என்னென்ன பண்ணியிருக்கோம், வீடியோ எப்படி வருது, அண்ட் தென் ஃபோட்டோ அவுட்லுக் எப்படி வருதுன்னா நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேடம் அதுக்குள்ளே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க நாங்கள் ரெடி பண்ணி, மேடம் ஒரு செகண்ட் பேசாதீங்க மேடம், நான் அப்படி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எப்படி அவுட்லுக் வருதுன்னு பார்க்கலாம் ஃபைனலாக. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இந்த சார்ட் எதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சார்ட்டில் தான் வந்துட்டு நம்ம மேகம் வரைய போகிறோம். இது மட்டும் இல்லை, ஸோ இந்த மாதிரி நிறைய ஜெராக்ஸஸ் வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இது எல்லாமே வந்து அந்த மரியோ கேம்ஸ் அதுக்கு சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து அந்த பிளேயரு, அப்புறம் இந்த செங்கல் க்யூப்ஸு, அப்புறம் இந்த பைப்பு, அதில் வர அந்த காயின்ஸு, பசில்ஸு, அதில் வர கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இவ்வளோ கேரக்டரில் இந்த வெள்ளை கலர் பூதம் மட்டும் எப்படி வந்ததுன்னு தெரியல. அது இருக்கான்னு எனக்கு ஞாபகம் இல்லை சரியா. ஸோ இது வந்து செகண்ட் மந்த்ன்றதுனால இது வந்து 2 போட்டது, இந்த அழகழகாக போட்டது இதெல்லாம் வந்து எங்கள் அக்கா தான் வந்து செஞ்சது. ஸோ கிரெடிட் கோஸ் டு கீர்த்தி லக்ஷ்மி. இந்த மலையும் வந்து சார்ட்லேயே தான் வந்து பண்ணியிருக்கோம். ஒரு க்ரீன் கலர் சார்ட் இல்லாத காரணத்தினால் ஒயிட் சார்ட்லேயே வந்து க்ரீன் பெயிண்ட் அடித்து வந்து 2 மவுண்டன் மாதிரி வந்து மொத்தமாக ஒரு 4 மவுண்டன் மாதிரி வந்து செஞ்சுருந்தோம். இந்த மாதிரி சில ஐட்டம்ஸ் வந்து சார்ட்லேயே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அம்மாவே செஞ்சுருக்காங்க இந்த மலைகள். ஆனால் வந்து அந்த குழந்தை பெருசாகிட்டு வந்து என்ன சொல்ல, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க போது இங்கே பாருங்க லெவல் செகண்ட் லெவலில் அதுக்காக இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதெல்லாம் அலைன் பண்ணும்போது வந்து எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். லெட்ஸ். இந்த க்யூட்டான ஹேட்டு வந்து நாங்கள் குட்டி ஹேட் வந்து பார்த்தோம் கிடைக்காத காரணங்கள். எங்கள் அக்காவே ஒரு ஹேட் வந்து செஞ்சுட்டாங்க. நாங்கள் வந்து கலை குடும்பன்றதுனால நாங்களே வந்து எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம். அண்ட் தென் ஃபியூ இயர்ஸ் கழிச்சு மகிழினி இந்த வீடியோ நீ கண்டிப்பாக பார்ப்பேன் பெருசாகி. அப்போது உன்னோட சித்தி உன்னோட அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படி நீ தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வ்ளாகே. ஓகே, மித்த எல்லாரும் பார்த்து வந்து இந்த மாதிரி க்ரியேட்டிவாக பண்ணாலும் பண்ணலாம். நாங்கள் பண்ண ஐடியாஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் எக்ஸ்பெஷலி மகிழினி வந்து பெருசாகி ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அப்படி இருக்கும். ஸோ நாங்கள் அவுட்புட் எப்படி ஃபோட்டோ வருதுன்னு உங்களுக்கு காட்டுறோம். பேக்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ப்ளூ கலர், அதுக்கு கீழே வந்து க்ரீன் கலர், அதுக்கு மேலே அந்த மேரியோ கேம்ஸ் வந்து போகிற மாதிரி. ஸோ அதுக்காக ப்ளூ கலர் துணி வந்துட்டு நாங்கள் கீழே விரிச்சுக்கிட்டோம். அதுக்கு கீழே தான் வந்து இந்த க்ரீன் கலர் செட்டப்பு, அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மேகங்கள். ஸோ இதுதான் வந்து அவுட்லேயராக போட்டிருக்கிறது. செய்து கொண்டு இருக்கிறோம். என்ன காவலுங்களா சார், நீங்கள் காவலுக்கு இருக்கீங்களா? அவனுடைய மேலே மட்டும் ஏறினா எல்லாம் ஒட்டினதுக்கப்புறம் உனக்கு இப்படி. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், 2 மலைக்கு நடுவில் பைப்பு, சென்டர்லேயும் பைப்பு. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்புக்கு நடுவில் அந்த மரியோ பையன் வர மாதிரி, அதுக்கப்புறம் இந்த லெவல் 2வும் பைப்புக்கு நடுவில் வர மாதிரி, அதுக்கப்புறம் நடு பைப்லேருந்து பாப்பா வர்ற மாதிரி அப்படியே பாப்பப் ஆகி வரதான் வந்து பிளானு. ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஒட்டிட்டோம், டபுள் டைப் போட்டு இந்த மாதிரி ஒட்டி அலைன் பண்ணி வச்சுட்டோம். பாப்பாவுக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு மித்த எல்லா இடத்துலையுமே வந்து அழகாக ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டோம். பாப்பா படுக்க வேண்டிய இடத்துல மட்டும் ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுதுல, அதுக்கு அடியில் வந்து நாங்கள் பாப்பாவோட பெட் வந்து வச்சுருக்கோம். அதனால கொஞ்சம் எம்பின மாதிரி இருக்கும். ஏன்னா பாப்பா வந்து வெறும் தலையில் படுத்தா கஷ்டமாக இருக்கும்ல, அதுக்காக இந்த பிளான் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். பாப்பாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரியோ பையன் மாதிரி காஸ்டியூம் வந்து அழகாக கொடுத்துட்டு காலில் கையில் சாக்ஸ்லாம் அழகாக க்யூட்டாக போட்டு ஃபோட்டோஸ் வந்து எடுத்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பாப்பாவுக்கு வந்து இந்த தீம் செம்ம க்யூட்டாக, செம்ம சாட்டிஸ்ஃபைங்காக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் லக்கியை வச்சு கொஞ்சம் நேரம் வந்து நாங்கள் ஃபன் பண்ணியிருந்தோம். அவன் என்னை விடுங்கடான்ட்டு போயிட்டான். ஷூட்லாம் வந்து சூப்பராக எடுத்து முடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த ஃபோட்டோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி இந்த தீம்ல நம்ம என்ன தீம் வேணாலும் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணலாம். நாங்கள் வந்து செகண்ட் மந்த் வந்து இவங்க பேரண்ட்ஸ் வந்து 90s கிட்ஸாக இருக்கிறதுனால இந்த தீம் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட 90s ஃப்ரெண்ட்ஸு உங்களோட 90s கிட்டுக்கு வந்து இந்த
வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம் அவங்களுக்கு இதே ஐடியா வந்து இந்த கேம் பிடிச்சிருந்தா செய்ய சொல்லுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த தீம் பிடிச்சிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. பாய்.